இன்று கிழக்கு கூட்டமைப்பு என்று கூறிக்கொண்டு கிழக்கை மீட்போம் என்று வருகின்றார்கள். அவர்களையே மீட்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்கள் எவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றார்கள்? தமிழ் தேசியத்தை சிதைத்து எமது நிலத்தை அபகரித்து எமது மொழியை இல்லாமல் செய்கின்ற ஒரு தென்னிலங்கை தேசிய பௌத்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு நாம் அடிபணிந்து போகின்றோமா? தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சில வீதிகளை திறந்து நாடகம் போட முனைகின்றார்கள். இவற்றை கூட தட்டி கேட்க திறனி இல்லாத அல்லது தென்னிலங்கை சமூகம் கோவித்துக் கொள்ளும் என்று நினைக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதன் மூலம் நாம் இவற்றை சாதித்துவிட முடியும். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. என்பிபி கட்சியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் நாடு முழுவதும் பெற்றுக்கொண்ட வெற்றியை அல்லது வடக்கு கிழக்கில் பல இடங்களிலே பெற்றுக்கொண்ட வெற்றியை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு சென்ற விதம் மிக வித்தியாசமானது. அவர்கள் ஒரு மக்கள் மாற்றத்தை வேண்டி வாக்களித்தார்கள் என்ற செய்தியை விட்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வை கைவிட்டு இன்று எம்மோடு கைகோத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் கடந்த வடகிழக்கு பகுதியிலே கொண்ட வெற்றியை பறைசாற்றியிருந்தார்கள். ஆகவே வடகிழக்கில் உள்ள முழு தமிழ் மக்களுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கின்றது. முதலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம். தமிழ் தேசியத்தை சிதைத்து எமது நிலத்தை அபகரித்து எமது மொழியை இல்லாமல் செய்கின்ற ஒரு தென்னிலங்கை தேசிய பௌத்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு நாம் அடிபணிந்து போகின்றோமா? அவர்களது பிரதிநிதிகளை இங்கு நாம் அனுமதிக்க போகின்றோமா? ஆகவே நாம் தெளிவான சிந்தனையுடன் நாம் வருகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு கேள்வியை நீங்கள் மக்கள் எல்லாம் கேளுங்கள். நீங்கள் என்னத்திற்காக இங்கு வருகின்றீர்கள்? கடந்த 6 மாதங்களிலே தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அபிவிருத்தியை செய்தீர்களா அல்லது அரசியல் உரிமைகளை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? நாம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு ஜனாதிபதியை சந்தித்து நாம் முதலாவது கேட்ட கேள்வி அரசியல் அமைப்பு ரீதியாக எங்கள் மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கும் என்று. அவர் சொன்ன விடயம் கொஞ்சம் பொறுங்கள், மாகாண சபையை நடத்துவோம், அதற்கு பின்பு பார்ப்போம், ஆனால் அபிவிருத்தியை செய்வோம் என்று. கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. வடகிழக்கில் மிக பாரிய அளவிலே கிழக்கிலே குறிப்பாக மட்டக்களப்பிலே எந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களும் இடம்பெற்றிருக்கவில்லை. வடகிழக்கிலே நடந்த 30 ஆண்டு போரினால் எமது சமூகம் பாரிய அழிவினை சந்தித்திருந்தது. அதற்கான எந்த மீள்கட்டுமானத்தை கடந்த காலத்தில் இருந்த இனவாத அரசுகள் மேற்கொள்ளாத விடினும் இன்று சமத்துவம் சமதர்மம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு கூட இந்த இடத்திலே முன்வைத்திருக்கவில்லை. பல விடயங்களை நாம் கோரிக்கையாக எமது மாவட்டத்தை அபிவிருத்தி சம்பந்தமாக கூட கேட்டிருந்தோம். கடந்த காலங்களில் இருந்த கைத்தொழில் நிலையங்களை மீள இயக்க கேட்டிருந்தோம். எமது அடிப்படையான வளங்களான விவசாயம், கால்நடை, மீன்பிடியை அபிவிருத்தி செய்ய கேட்டிருந்தோம். அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை. நாம் கேட்கின்ற விடயங்களை சென்று பார்வையிடுவதாக மட்டுமே அமைந்திருக்கின்றது. ஆகவே அரசியல் உரிமையும் தரவில்லை, அபிவிருத்தியும் தரவில்லை. அவர்கள் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் வந்திருக்கின்றார்கள்? அவரது வேட்பாளர்கள் அல்லது அவரது அமைச்சர்கள் அல்லது அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் தெளிவாக கேட்கின்ற கேள்வி, உங்களுக்கு நாங்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? கிடைத்த சந்தர்ப்பத்திலே இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட மட்டக்களப்பை புறக்கணித்தவர்கள், வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு பெரிதாக அபிவிருத்தியை பற்றி சிந்திக்காதவர்கள், கடந்த போரிலே சீரழிந்த அல்லது சீரழிக்கப்பட்ட சமூகத்துக்காக கட்டியெழுப்பதற்கான எந்த முன்மொழிவுகளும் செய்யாதவர்கள், எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக எங்கள் நிலங்களை மீட்பதற்காக எந்த நடவடிக்கைகளும் எடுக்காதவர்கள், தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சில வீதிகளை திறந்து நாடகம் போட முனைகின்றார்கள். ஆகவே தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 6 மாத காலத்திலே எவ்வளவு இடங்களிலே ராணுவம் எங்கள் பிரதேசங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. அதற்கு அப்பால் மத்திய அரசின் கட்டமைப்பின் ஊடாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் பல்வேறு திணைக்களங்கள், வன இலாகா திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், இவற்றின் ஊடாக எவ்வாறான கெடுபிடிகள் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக தெளிவாக சிந்தியுங்கள். என்று கூட புல்லுமலை பகுதியிலே வனாயிலாக அடாத்தாக கல்லு போடுகின்ற நிகழ்ச்சியை செய்கின்றது. கடந்த காலத்திலே வாகரை பிரதேசத்தில் கூட வனையிலாக தமிழ் மக்களை மிக அடாவடித்தனமாக நடத்தியிருந்தது. இவற்றை கூட தட்டி கேட்க திறனி இல்லாத அல்லது தென்னிலங்கை சமூகம் கோவித்துக் கொள்ளும் என்று நினைக்கின்ற
தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதன் மூலம் நாம் எவற்றை சாதித்துவிட முடியும். அவற்றின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஆதாரமான அல்லது அவர்கள் அரசியல் உரிமை சம்பந்தமான கருத்துக்களை கூட தெரிவிக்க திராணியற்றிருக்கின்றார்கள். பாதுகாப்பு சம்பந்தமான வரவு செலவு திட்டம் வந்தபோது நாம் மிக எதிர்ப்பாக வாக்களித்தோம். எமது பிரதேசத்திலே இன்னும் படையினர் விலக்கிக் கொள்ளப்படவில்லை, எமக்கான நீதி கிடைக்கவில்லை, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்த்து வாக்களிக்க கூட திராணியற்ற தமிழ் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட அரசாங்கத்தினால் எவ்வாறு தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும், எவ்வாறு அபிவிருத்தியை செய்ய முடியும்? ஆகவே மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணம். அதற்கு அப்பால் இன்று கிழக்கு கூட்டமைப்பு என்று கூறிக்கொண்டு கிழக்கை மீட்போம் என்று வருகின்றார்கள். அவர்களையே மீட்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்கள் எவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றார்கள்? ஆகவே கடந்த காலங்களிலே கிழக்கின் பல்வேறு நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்ற பொழுது, மயிலத்தை மற்றும் மாதவனின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதவர்கள், பாகரையின் மண்வளம் இல்மனைட் கனியவளம் அகல முற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதவர்கள், அரசுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருந்தவர்கள் எவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றார்கள்? ஆகவே தெளிவான ஒரு செய்தி நம்மளுக்கு இருக்கின்றது.